நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ், சென்னை, பாண்டிச்சேரி, சேலம். வணக்கம். செய்திச் சுருக்கம். தேர்தல் தோல்விக்கு யார் காரணம்? திமுகவின் கள ஆய்வு முடிவில் பேரதிர்ச்சி. சட்டசபை தேர்தல் தோல்வி குறித்து கள ஆய்வு செய்ய 36 பேர் கொண்ட குழுவை திமுக தலைமை அமைத்துள்ளது. இக்குழு தொகுதி வாரியாக சென்று மாவட்ட நிர்வாகிகள், வேட்பாளர், ஒன்றிய, நகர, பகுதி, பேரூர் செயலர்களிடம் தனித்தனியே விசாரணை நடத்தி வருகிறது. அவர்களிடம் திமுகவினர் தெரிவித்த கருத்துக்கள் குறித்து அக்கட்சி வட்டாரம் கூறியதாவது: கருணாநிதி முதல்வராக இருந்தபோது தினமும் மாலையில் என்ன பணி இருந்தாலும் திமுக தலைமையகமான அறிவாலயம் வருவார். அங்கு அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் யாரையும் உடன் வைத்துக் கொள்ள மாட்டார். மாறாக அவர்களுக்கு எதிராக மாவட்டங்களில் எதிர் அரசியல் செய்யும் திமுக நிர்வாகிகளை வரவழைத்து மாவட்டம், ஒன்றியம், கிளை அளவில் கட்சி விவகாரங்களை கேட்டறிவார். ஆனால் ஸ்டாலின் முதல்வரான பின் அறிவாலயத்திற்கு தினமும் வரவில்லை. அப்படியே வந்தாலும் மாவட்ட செயலர்கள், அமைச்சர்கள் என முக்கிய நிர்வாகிகள் மட்டுமே உடன் இருந்தனர். அவர்கள் தங்கள் ஆதரவாளர்களை மட்டுமே ஸ்டாலினை சந்திக்க வைத்தனர். மாவட்டம் முதல் கிளை வரை என்ன நடக்கிறது என்ற விவரங்களை ஸ்டாலின் கேட்டறியவில்லை. முந்தைய ஆட்சி காலங்களில் உள்ளூரில் கிராம சாலை, குடிநீர் தொட்டி, ரேஷன் கடை கட்டுவது என சில லட்சம் ரூபாய் செலவில் நடக்கும் பணிகளுக்கான ஒப்பந்தம் கிளை செயலர், வார்டு செயலர் உள்ளிட்ட கட்சியினருக்கே தரப்பட்டது. ரேஷன் கடை, அங்கன்வாடி பணிகளுக்கும் உள்ளூர் நிர்வாகிகள் பரிந்துரைகள் ஏற்கப்பட்டன. ஆனால் கடந்த ஸ்டாலின் ஆட்சியில் தங்கள் ஊரில் நடக்கும் சிறு ஒப்பந்த பணி கூட கட்சியினருக்கு கிடைக்கவில்லை. அந்த ஒப்பந்த பணிகள் முதல்வரின் மாப்பிள்ளை சபரீசன் பரிந்துரைத்தவருக்கு வழங்கப்பட்டுவிட்டன என காரணம் கூறினர். திருமணம், சுபகாரியங்களுக்கு அழைப்பிதழ் தர செல்லும் கட்சியினரை அமைச்சர்களும் மாவட்ட செயலர்களும் நீண்ட நேரம் காத்திருக்க வைத்தனர். விழாக்களுக்கும் வரவில்லை. இந்த விரக்தியை தன் மனைவி, பிள்ளைகளிடம் திமுகவினர் புலம்பி தீர்த்தனர். இந்த அதிருப்தியால் திமுக குடும்பத்தினர் தாவேகவுக்கு ஓட்டளித்தனர். எனவே தேர்தல் தோல்விக்கு முழுக்க முழுக்க ஸ்டாலினும் சபரீசனும் தான் காரணம். அவர்கள் தங்களை சரி செய்து கொள்ள வேண்டும் என கூறியுள்ளனர். இவ்வாறு அந்த வட்டாரம் கூறின. முதல்வர் விஜயின் டில்லி பயணம் சொதப்பியது ஏன்? பின்னணியில் நடந்ததை வெளிச்சம் போட்ட அதிகாரிகள். தமிழக முதல்வர் விஜய் 2 நாள் பயணமாக கடந்த 27ஆம் தேதி டில்லி சென்றார். அன்று மாலை பிரதமர் மோடி, மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோரை சந்தித்தார். உள்துறை அமைச்சர் அமித்ஷா, துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணன் உட்பட பலரையும் சந்திக்க திட்டமிட்டிருந்தும் அவற்றை ரத்து செய்துவிட்டு அவசரமாக சென்னை திரும்பினார். இது குறித்து IAS அதிகாரிகள் வட்டாரங்கள் கூறியதாவது: டில்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லம் தமிழக அரசுக்கும் டில்லிக்குமான ஒரு தொடர்பு அலுவலகம். மத்திய அரசின் முக்கிய நபர்களை சந்திக்க வரும் தமிழக அரசின் முக்கிய நபர்களுக்கான ஏற்பாடுகளை செய்து கொடுக்க 2 IAS அதிகாரிகள் தலைமையில் செயல்படுகிறது. முதல்வர் விஜய் டில்லி கிளம்பியதற்கு முன்தினமே தலைமைச் செயலர் சாய்குமார் டில்லி சென்றார். ஆனால் முதல்வரின் பயண திட்டத்தின் முழு விவரமும் அவரின் தனிப்பட்ட குழுவுக்கு மட்டுமே தெரிந்திருக்கிறது. தலைமைச் செயலரிடம் முதல்வரின் திட்டம் மாறுதலுக்கு உட்பட்டது என்று மட்டும் சொல்லி அனுப்பியுள்ளனர். இதனால் தமிழ்நாடு இல்ல அதிகாரிகளுடன் இணைந்து முதல்வரின் பயண திட்டத்தை தலைமை செயலரால் தெளிவாக வகுக்க முடியவில்லை. எனவேதான் வெறும் 1 நிமிடம் 19 வினாடிகளில் பிரதமர் மோடி, முதல்வர் விஜய் சந்திப்பு முடிந்துவிட்டது. உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்கும் திட்டம் 3 முறைக்கு மேல் மாற்றப்பட்டதால் அந்த சந்திப்பு கடைசி வரை நடக்கவில்லை. வழக்கமாக தமிழக முதல்வர் டில்லி சென்றால் நிருபர்களுக்கு பேட்டி தருவது வழக்கம். அதே பாணியில் தமிழ்நாடு இல்ல அதிகாரிகள் ஏற்பாடு செய்த போதும் முதல்வருடன் வந்தவர்கள் அதை கடைசி நிமிடத்தில் ரத்து செய்துள்ளனர். அதேபோல முதல்வர் தனி விமானத்தில் சென்ற சமயத்திலாவது உடன் வந்த தனிச் செயலர் செந்தில்குமாரிடம் தன் பயண திட்டத்தை கூறியிருந்தால் அதற்கு ஏற்றபடி டில்லி பயணத்தை அதிகாரிகள் வடிவமைத்திருப்பர். ஆனால் தனி விமானத்தில் அவரது சிகை அலங்கார நிபுணர், உதவியாளர், நண்பர் என பலரும் இருந்ததால் செந்தில்குமாரால் முதல்வரிடம் டில்லி பயணம் குறித்து விரிவாக பேச முடியவில்லை. தலைமைச் செயலர், தனி செயலர், தமிழ்நாடு இல்ல அதிகாரிகள் என யாருமே முதல்வர் விஜயை நெருங்க முடியாததால் தான் டில்லியில் ஏகப்பட்ட குழப்பங்கள் நடந்தேறி உள்ளன. இவ்வாறு அவர்கள் கூறினர். என்ன ஆனாலும் நான் பார்க்கிறேன். விஜய் பெயர் டேமேஜ் ஆகாது உறுதி. அதிமுக அதிருப்தி அணியில் இருந்து 4 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்தனர். இதன் தொடர்ச்சியாக தாவேகாவில் ஐக்கியமாக விராலிமலை அதிமுக எம்எல்ஏ விஜயபாஸ்கர் ஆலோசனை நடத்தி வருகிறார். இவர் அமைச்சராக இருந்தவர். ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ளதால் கட்சியில் சேர்க்க தாவேக தலைமை தயக்கம் காட்டுகிறது. இதுகுறித்து தாவேக மூத்த நிர்வாகி ஒருவர் கூறியதாவது:
அதிமுகவில் நிலவிய குழப்பத்தால் எங்கள் கட்சியில் இணைய அமைச்சர்கள் ஆனந்த், செங்கோட்டையன், ஆதவர்ஜுனா வாயிலாக விஜயபாஸ்கர் முட்டி மோதி வருகிறார். ஆனால் விஜயபாஸ்கர் மீது குட்கா ஊழல் வழக்கு, சொத்து குவிப்பு வழக்கு உள்ளிட்ட பல்வேறு ஊழல் வழக்குகள் விசாரணையில் உள்ளன. இல்லையில் அவரை நம் கட்சியில் இணைத்தால் அவரது ஊழல் வழக்கு மூட்டையை நாமும் சுமக்க வேண்டியது வரும். கேரளாவில் நடக்கும் முக்கியமான வழக்கிலும் சிபிஐ வளையத்தில் விஜயபாஸ்கர் இருக்கிறார். இல்லையில் அவரை நம் கட்சியில் சேர்த்து டெல்லியின் கோபத்துக்கு ஆளாக்க வேண்டாம். விஜயபாஸ்கரை சேர்த்தால் சேதாரம் தானே தவிர வேறு எவ்வித பயனும் நமக்கு இல்லை என விஜய்க்கு நெருக்கமான வட்டாரங்கள் அழுத்தம் கொடுக்கின்றன. குறிப்பாக தூய சக்தி என அரசியல் செய்யும் தாவேகாவுக்கு மக்கள் மத்தியில் பின்னடைவு ஏற்படும் என கட்சிக்குள்ளும் அழுத்தம் அதிகரித்துள்ளது. எனவேதான் 4 அதிமுக எம்எல்ஏக்களை உடனடியாக கட்சியில் இணைத்த தாவேகா தலைமை விஜயபாஸ்கர் விஷயத்தில் மிகவும் யோசிக்கிறது. ஆனால் அமைச்சர்கள் வழியாக கட்சிக்குள் வர விஜயபாஸ்கர் தீவிரமாக காய் நகர்த்தி வருகிறார். அதற்காக எவ்வளவு வேண்டுமானாலும் செலவு செய்ய தயாராக உள்ளதாக உறுதியும் அளித்துள்ளார். இதனால் அவரை ஏற்றுக்கொள்ளும் மனநிலைக்கு வந்துவிட்டதாக தெரிகிறது. இவ்வாறு அவர் கூறினார். தேர்தலில் பெரும் அடி வாங்கிய திமுக பொதுச் செயலர் பதவியிலிருந்து விலகும் துரைமுருகன். சட்டசபை தேர்தல் தோல்விக்கான காரணங்களை கள ஆய்வுக்குழு அறிக்கையாக சமர்ப்பித்த பின் கட்சி நிர்வாகத்தில் மாற்றங்கள் செய்ய திமுக தலைவர் ஸ்டாலின் திட்டமிட்டுள்ளார். கட்சியின் மாநில நிர்வாகத்தில் யார் யாருக்கு பதவி வழங்க வேண்டும் என்பது குறித்து ஸ்டாலின் தனக்கு நெருக்கமானவர்களிடம் ஆலோசித்து வருகிறார். தேர்தல் தோல்விக்கு பின் துரைமுருகன் கட்சி அலுவலகமான அறிவாலயத்திற்கு சரிவர வருவதில்லை. ஓய்வு எடுக்க விரும்புவதாகவும் தன் பொதுச் செயலர் பதவியை TR பாலுவுக்கு விட்டுக் கொடுக்க தயாராக இருப்பதாகவும் ஆதரவாளர்களிடம் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். தற்போது திமுக பொருளாளராக இருக்கும் TR பாலுவை பொதுச் செயலராக்க கட்சி தலைமை முன்வந்தால் துரைமுருகன் எந்த எதிர்ப்பும் காட்ட மாட்டார். அதே நேரத்தில் ஸ்டாலின் குடும்பத்தினர் நெருக்கடி காரணமாக வேறு யாருக்காவது தந்தால் துரைமுருகன் பதவி விலக மறுத்துவிடுவார் என அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். காஞ்சிபுரம் வரதராஜர் கோயிலில் களை கட்டிய கருட சேவை உற்சவம். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோயிலில் வைகாசி மாத பிரம்மோற்சவம் நடந்து வருகிறது. 3ஆம் நாளான இன்று தங்க கருட வாகனத்தில் வெண்பச்சை பட்டுடுத்தி சிறப்பு அலங்காரத்தில் அதிகாலை 4 மணிக்கு வரதராஜர் காட்சியளித்தார். பின்னர் மேளதாள பேண்ட் வாத்தியங்கள் முழங்க வேத பாராயணம் கோஷ்டியினர் பாடிவர தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளிய வரதராஜ பெருமாள் பாதம் தங்கிகள் தூக்கிச் செல்ல கோபுர வாசலில் தரிசனம் தந்தார். பின்னர் 2 குடைகளை கோயில் பட்டாச்சாரியார்கள் பிடித்துச் செல்ல வரதராஜ பெருமாள் காஞ்சிபுரம் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தங்க கருட வாகனத்தில் வீதியுலா வந்த வரதராஜ பெருமாளை வழிநெடுகிலும் திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். வைகாசி பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான கருட சேவை உற்சவத்தை காண பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் வந்திருந்தனர். கருட சேவை உற்சவத்தை ஒட்டி காஞ்சிபுரத்தில் 4 தற்காலிக பஸ் ஸ்டாண்ட் அமைக்கப்பட்டு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டது. 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். இடி மின்னலுடன் 14 மாவட்டத்தில் கனமழைக்கு வாய்ப்பு. மத்திய கிழக்கு மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக திருச்சி, நாமக்கல், நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, கரூர், சேலம், ஈரோடு மாவட்டங்களில் இன்று இடி மின்னல் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். நேற்று 13 மாவட்டத்தில் வெயில் சதமடித்த நிலையில் இன்று அதிகபட்ச வெப்பநிலையாக 41 டிகிரி செல்சியஸ் பதிவாக வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.